நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு ஒரு 5 விஷயம் இருக்குங்க. அதுதான் இந்த ஷீல்டு ஃபார்முலா. ஸோ இது என்னென்னன்றது ஒன் பை ஒன்னா பார்ப்போம். முதல் எஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லீப். எஸ், யாரெல்லாம் நல்லா தூங்குறோமோ மினிமம் 7 to 8 hours ஸ்லீப் இருந்தது அப்படின்னா நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து 2 மடங்கு அதிகரிக்குதுங்க. ஸோ அடுத்து ஹெச், ஹேண்டில் ஸ்ட்ரெஸ். ஸோ ஸ்ட்ரெஸ் இருந்ததுனாலே நம்ம உடம்புக்குள்ள கார்டிசால்ட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமாச்சுன்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகுதுன்றது தான் ஆராய்ச்சிகள் சொல்லுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து ஐங்க, ஐ இஸ் ஃபார் இன்டராக்ஷன். ஸோ நம்மளுக்கு பிடித்த மனிதர்களோட, நம்மளோட நண்பர்களோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது இதே நல்ல பாசிட்டிவான ஹார்மோன்கள் உற்பத்தி ஆகிறது மூலயமா நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியோட திறனுமே அதிகமாகுது. அடுத்து இ ஃபார் எக்ஸசைஸ். ஆமாங்க, தினமும் ஒரு 30 நிமிடங்கள் ஏதாவது விதமான உடற்பயிற்சி, அது வாக்கிங்காக இருக்கலாம், ஜிம்மாக இருக்கலாம், ஸ்விம்மிங்காக இருக்கலாம், இது பண்ணும்போது நம்மளோட ரத்த ஓட்டமும் நல்லா இருக்கு அண்ட் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியுமே அதிகமாகுது. அடுத்து எல் ஃபார் லேர்னிங். ஆமாங்க, ஸோ எப்போவுமே நம்ம புதுசு புதுசான விஷயங்கள் கற்றுக்கும் போதும் லேர்ன் பண்ணும் போதும் நம்மளோட மூளையில் இருக்கிற நரம்பு மண்டலங்கள் ஆக்டிவ் ஆகுது. இதனால் நம்ம பிரெயின்ல இருந்து நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்திக்கான செல்களுக்கு சிக்னல் கரெக்டாக போகிறதுனால நம்மளுடைய இம்யூனிட்டி இன்னும் அதிகமாகும். அதே மாதிரி கடைசி டி ஃபார் டயட். ஸோ நம்மளுடைய உணவு முறையும் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்திக்கு முக்கியங்க. ஸோ நல்ல ஆரோக்கியமான காய்கறிகள், வெஜிடபிள், ஜங்க் ஃபுட் கம்மி பண்ணுறது மூலயமா ப்ளஸ் ப்ராசஸ்டு துரித உணவுகள் கம்மி பண்ணுறது மூலயமா கண்டிப்பாக நம்மளோட இம்யூனிட்டி பூஸ்டப் ஆகுது. ஸோ உங்களுக்கு இந்த இம்யூனிட்டியை பற்றி டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா நான் அந்த நோய் எதிர்ப்பு சக்திக்காக ஒரு டீட்டெயில்டான ஒரு PDF ரெடி பண்ணியிருக்கேங்க. அந்த புக்கு உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்கள், நான் லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க.